அதாவது இத்தனை வருஷம் கழிஞ்சு இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னலே வேற மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலா சினிமா வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. தளபதி, அந்த தளபதி வந்து இப்போ ரிலீஸ்ல அப்படி யாருக்குன்னா அதோட மேஜிக் என்னவா இருக்கும்? அதோட மேஜிக் வந்து அதோட ஸ்கிரிப்ட், அதோட ரொமான்ஸ், அதோட ஆர்டிஸ்டோட அந்த ஹுக் பண்ற மாதிரி ஒரு 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 கேரக்டரைசேஷன் அண்ட் அவங்களோட வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் மணிரத்னம்ஸோட பிரில்லியன்ஸ். தளபதிங்கிறது ஒரு மகாபாரதாலேருந்து வந்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தானே. ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி த ஹுக் அகெயின் இஸ் ரஜினி சார் பீங் சச் அ ஃபண்டாஸ்டிக்லி கமர்ஷியல் சக்ஸஸ். அவர் வந்து இந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆர்டி ஃபிலிமில் அழகாக யூனோ வெரி சப்டியூட் ஆக்டிங், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக மணிரத்னம் சார் தான் அது கொண்டு வந்தது. ஸோ அதனால அது ஐ திங்க் அதெல்லாம் பார்த்து அந்த நேச்சுரலிட்டி அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவர் தான் அந்த யூனோ ஃபோட்டோகிராஃபி அந்த கேன்வஸ் அந்த பிரம்மாண்டமான பட் வெரி நேச்சுரல் கைண்ட் ஆஃப் படப்பிடிப்பு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். அதுல ஏதாவது மறக்க முடியாத ஒரு சீன் இருக்கு? அந்த சாங் சான்ஸே கிடையாது. அந்த சாங்ல தான் விழுந்தோம். அந்த சீனை பற்றி வேணா சொல்கிறேன். மறக்க முடியாத ஒரு சீன். அதில் வந்து கிரேன் ஐ திங்க் இப்படி வச்சுருக்காங்க. சாரும் நானும் வந்து ஒரு கேமரா ஜிப்பில் இப்படி போய் ஷார்ட்டே வந்து 2 செகண்ட் தான். ஜஸ்ட் அந்த கேரிங் அவே ஒரு இருக்கு இல்லையா. ஸோ அது ஜஸ்ட் இவ்வளோதான் வேணும். பட் அந்த ஜிப்பு வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 40 feet ஹைட். அதில் போய் அந்த ஜிப்பை வந்து யாரோ பிடிச்சிட்டாங்க. ஸோ வி ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். ஸோ நான் வந்து அவர் சார் தான் ஃபர்ஸ்ட் விழுந்தார். ஐயோ மேலே. ஸோ அதுக்கப்புறம் அவர் மேலே ஐ ஜஸ்ட் ஃபெல். அவர் மேலேயே imagine that. So அடிப்படல அவருக்கு எனக்கு அடிப்படல எனக்கு, பட் அவருக்கு அடிப்பட்டது. பட் அது யாருமே கவனிக்கல. பிகாஸ் யூனோ இந்த லேடி ஃபால் பண்ணும்போது எல்லாம் அவர் வந்து சாதாரணமாக அப்படி ஓகேன்னு சொல்லி போயிட்டாரு. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டு அ லாட் ஆஃப் அஸ். அந்த காலத்துல எல்லாம் இவ்வளோ கேர்ஃபுல் கிடையாது இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம். ஸோ நிறைய வந்து உதவாங்கி இருக்கும் தெரியாம. ஸோ மணி சாரோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை உங்களுக்கு தளபதி? எப்படி இது நீங்கள் ஃபுல் கதை கேட்டிங்களா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மணி சார் என்ன சொன்னார்? என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒன்றுமே யாரும் சொல்லலையே. கூட ஆர்டிஸ்ட் மணி சார் வந்து யாருமே ஐ டோன்ட் திங்க் இஸ் லைக் தட். பட் அதில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துதானே தெரியல. அது இட் வாஸ் மீ. ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் லைக் அ வெரி சிம்பிள் லுக்கிங் பிராமின் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். ஸோ அது கேரக்டருக்கு புரிந்து போயிட்டேன், அவ்வளோதான். பட் இஸ் வெரி சைலண்ட். ரொம்ப கோவப்பட மாட்டாரு. கோவப்படுவாரா? நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரோஜால. அவர் அந்த டைம்ல இஸ் வெரி சைலண்ட். அந்த டைம்ல கோவப்பட மாட்டாரு. ஆமா, அந்த டைம்ல அவர் கோவப்படல. அவர் he was trying to set a trend in terms of எப்படி நம்ம வேலை செய்யணுங்கிறத